அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். கீழ்கண்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை காண்க. இந்த மெத்தட் வந்து சம் நம்பர் 10ல் நம்ம பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் எவ்வளோ வந்தாலும் அந்த சம் நம்பர் 10ல் இருக்கிற கான்செப்ட். இது கீழே வரும்போது வேற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம்ப்பா. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இது 2 கோடு வரனால 2ஆல் பெருக்கணும். 4 2ஆல் பெருக்கணும் என்ன வரும்? 8. அப்படி தானேப்பா சொல்லியிருப்பேன். இதில் 8 முக்கோணம், இதில் 8, இதில் 8, இதில் 8. சம் நம்பர் 10ல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், விலாவரியாக செஞ்சுருப்பேன். இது 2 சேர்ற இடத்துல 2 முக்கோணம், இது 2 சேர்ற இடத்துல 2 முக்கோணம், இது 2 சேர்ற இடத்துல 2 முக்கோணம். அப்படி தானேப்பா? அப்போ 32 6 இதுவரை எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கடுத்து பாருங்க, இங்கே புதுசாக ஒரு இது கிரியேட் ஆகுது. இந்த கீழே வரும்போது இந்த 3 இதை வச்சு ஒரு 3 முக்கோணம் உருவாகுதுப்பா. இதை டோட்டல் பண்ணீங்கன்னா 41. இதுதான் ஆன்சர். இந்த 3 முக்கோணம் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ இதுல இருந்து பாருங்களேன். இது ஒரு முக்கோணம்ப்பா. ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்க இருந்து இது ஒரு முக்கோணம். ஓகேவா? அடுத்து பாருங்கப்பா, இங்க இருந்து இது ஒரு முக்கோணம். இந்த 3 முக்கோணம் தான் இங்க போட்டிருக்கேன்ப்பா. இதை நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ நான் ஒரு ஹோம்ஒர்க் சம் சொல்றேன். இது வந்து உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. இது வந்து ஹோம்ஒர்க் சம்மா செஞ்சு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.